பாடுகளே அழகிறார் இயேசு அவரிடம் பேசு காணிக்கைக்காக ஜஸ்டின் அவர்கள் ஜெபத்தில் நடத்துவார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிற இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசன பரிசுத்தரே அப்பா, அந்த அந்நிய தேசத்தை கொடுத்த சபைக்காய் இந்த நாள் நம்முடைய சமூகத்தில் மகிழ்ந்து கழிகுற நீர் பாராட்டும் கிருபைக்காய் இந்த இறக்கத்துக்காக சோத்தரிக்கிறேன். உம்முடைய கருத்திலே வாங்கி கருத்திலே கொடுத்த இந்த வேத வசனத்தின்படியாப்பா நீர் கொடுத்ததுல ஒரு பாகத்தை நாங்கள் உங்க கருத்தில் ஒப்பு கொடுத்துருக்கோம். இதை சம்பாதிக்க நீர் கொடுத்த சுகபலன் ஜீவன் கிருபைகளுக்காக சோத்தரிக்கிறோம். இந்த காணிக்கையை ஆசீர்வத்தை பிட்டு ஆசீர்வத்தை அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இது எங்க போற இடங்கள் எல்லாம் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அநேக ஆத்துமாக்கள் கண்டுகொள்ள தேவனுடைய ராஜ்யம் விரிவாக்க கூட கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் வானத்தின் பலனை திறந்து இடங்களாம் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். கொடுக்க முடியாமல் மனபாரத்தோடு இருக்கிறவர்களாக நோக்கி பார்க்கிறோம். வரும் நாட்களில் இவர்களும் மனப்பூர்வமாய் கொடுக்கும்படியாய் புதிய வாசல்களை திறக்கும்படியாய் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மீதியா நேரத்தை பொறுப்படுத்த விடுங்க. எருசலேமிலே சமாதானம் உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு என்று நாமத்தை கேட்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சிலாரிப்புகள் இரவு ஜெப கூட்டம் தேவநாமத்துக்கு மகிமையாக நேற்று இரவு 8:30 முதல் 11 நடைபெற்றது. அநேகர் கலந்து கொண்ட தேவநாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று ஆராதனை 10:20க்கு முடிவடையும். சனிக்கிழமை காலை உபவாச கூட்டம் நாளை காலை 10 முதல் பகல் 11 மணி வரைக்கும் சென்ட் மேத்யூ ஹாலிலே நடைபெறும். கலந்து கொள்ள முடிந்தவர்கள், அதாவது சனிக்கிழமை விடுமுறை இருக்கிறவர்கள் மற்றும் வீட்டிற்கு சகோதரிகள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திங்கள் மாலை ஆராதனை வழக்கம் போல திங்கள் மாலை 8:30 முதல் 10 வரைக்கும் இதே ஹாலிலே நடைபெறும். அடுத்த வார காலை ஆராதனை ஜெப ஆராதனையுடன் 10:30க்கு நிறைவடையும். இந்த மாதத்திலிருந்து தனிப்பட்ட ஜெபங்களுக்காக இந்த ஜெப ஆராதனை ஒழுங்கு செய்யப்படுவதனாலே உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை வேகமாக நீங்கள் சமீபத்தில் எழுந்து சொல்வீர்களானால் அதற்காக ஜெபிக்க அது உதவியாக இருக்கும். அடுத்த வார காலை ஆராதனை முடிந்ததும் சபையில் ஸ்கிரிப்சர் கிளாஸ் பிள்ளைகள் மிஷனரி ஃபண்ட் கலெக்ஷன் ஃபேர் ஒன்று நடத்தவிருக்கிறார்கள். அனைவரும் அதில் கலந்து கொண்டு பொருட்களை வாங்கி பிள்ளைகளை ஊக்குவிக்கும்படி சபையை கேட்டுக்கொள்கிறோம். என்னென்ன பொருட்கள் வைக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ள ஃபார்ம் டீச்சர்ஸிடம் உண்டு. பெற்றோர்கள் அவளை வாங்கிச் செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த வருடம் நடைபெற்ற ஃபேரிலே அவர்கள் மிஷனரி ஃபண்ட் கலெக்ஷனாக 10,800 dirham கலெக்ட் செய்திருந்தார்கள். அதில் 1,19,000 மிஷனரி அப்லிஃப்ட் ட்ரஸ்ட் MUT நாம் அனுப்பியிருக்கிறோம். 25,000 சாந்தி கிராமம் கெரிகரி லெப்ரசி ஹவுஸுக்கு 25,000 பிள்ளைகள் அனுப்பியிருக்கிறார்கள். கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோமா? கர்த்தர் பிள்ளைகளை ஆஸ்வதிப்பாராக. ஜெப சுற்றறிக்கை ஆயத்தமாக உள்ளது. சகோதரர்கள் கூட்டம் முடிந்தபாடு சகோதரர் ஸ்டீவிடமும் சகோதரிகள் சகோதரி எட்வர்டும் வாங்கிச் செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அடுத்த வார காலை ஆராதனை வொர்ஷிப் நேரத்தில் விஸ்வவாணியிலிருந்து வந்திருக்கும் சகோதரர்கள் கலந்து கொண்டு ஊழியர்களை பற்றி பகிர்ந்து கொள்வார்கள். அன்று எடுக்கப்பட உள்ள காணிக்கை முற்றுமாக விஸ்வவாணி ஊழியத்துக்கு கொடுக்கப்பட உள்ளது. நேசம் என்று குறிப்பிடப்பட்ட ஒரு மத்தேயு 12:30 ஆதாரமற்ற ஒரு குறும்படமட்டிய CD வெளியே விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அகஸ்டின் ஜெபக்குமார கூட்டங்கள் ஏற்கனவே அறிவித்தபடி நவம்பர் 29 முதல் டிசம்பர் 7 வரை நடைபெற உள்ளன. நவம்பர் 30 வெள்ளிக்கிழமையிலும் நவம்பர் 1 பிள்ளைகளுக்கென்று ஒரு ரிட்ரீட் வைத்திருக்கிறோம். ஸ்கிரிப்சர் கிளாஸ் பிள்ளைகள் மற்றும் நம்முடைய சபை மற்றும் பிள்ளைகளையும் சேர்த்து ஒரு பிள்ளைகளுக்காக அகஸ்டின் ஜெபக்குமார் வர அன்றைக்கு 1 டிசம்பர் ஒரு ரிட்ரீட் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. நம்முடைய ரிட்ரீட் டிசம்பர் 2 நேஷனல் ஹாலிடே அன்று நடைபெறும். மற்றும் 3 நாட்கள் திங்கள் செவ்வாயிலே விசேஷ கூட்டத்தில் கர்த்தர் தாசன் தேவத்தை செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். கடைசி கூட்டமாக 7 வெள்ளிக்கிழமை காலை 6 தேவார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நான் ஜெபிப்போம். ஜலத்தாப்பனே, இந்த மகிமையான தாசிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியின் மனரமியமான அந்த காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இம்மட்டும் தண்டை மட்டில்லாத பிரசனம் கிருபை வழிநடத்தலும் எங்களோடு இருந்து பாதுகாத்துக் கொண்ட கிருபைக்கு நன்றி. இந்த நாளை மீண்டுமாக குடும்பமாக சபையாக அப்படி சமூகத்தில் நாங்கள் கொடுத்தக்கதா நீ செய்த கிருபைக்காக நன்றி. ஆறுகளை கத்த நாம மயப்பட்ட கிருபைக்காக நன்றி அப்பா.
எடுத்த ஜெப அங்கீகரித்த கிருபைக்கு நன்றி, கொடுத்த கரங்களை ஆசுவத்த கிருபைக்கு நன்றி, கொடுக்க முடியாமல் வந்திருக்க பிள்ளைகளை ஆசுவத்த சித்தம் கொண்ட கிருபைக்கு நன்றி செலுத்துறோம். எப்பொழுதும் செய்திக்கு நான் கடந்து செல்லும் பொழுது ஒவ்வொரு உள்ளத்தையும் திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது தாப்பனே அதில் மறைந்திருக்கும் மகத்துவத்தை கண்டுகொண்டு அதன்படி நாங்கள் ஆயத்தமாக மற்றும் ஆயத்தப்படத்தக்கதான கிருபை கட்டளையிடமா ஜெபிக்கிறோம். இந்த செய்திக்கு விரோதமாக கிரியை செய்யும் எல்லாவது அண்டார சக்திகளை, பலவீன காரியங்களை, ஸ்பிரிட்டுகளை மற்ற எல்லா டிஸ்டர்பன்ஸ் காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் கடிந்து நிர்மூலமாக்கிறோம். இதில் வர சகல துதி கன மகிமைக்கு செலுத்துறோம். எல்லாம் வல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஹல்லேலூயா. இந்த நாள் ஒரு மகிமையான ஒரு நாளாக நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மீண்டுமாக இருக்கும் 2வது வருகை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். சபையிலே அடிக்கடி இந்த காரியத்தை நாம் தியானித்து வருகிறோம். ஏனென்றால் வரும் இந்த நாட்களிலே சபைகளிலே அநேக நேரத்தில் செகண்ட் கம்மிங் எடுப்பதில்லை. அவர் இருக்கும் பொழுது நம்முடைய சபைகளிலே போதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நாம் ஒரு 4 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை இந்த செய்தி நாம் சபைகளை எடுக்கிறோம். மட்டுமல்ல, கடந்த 2008 6 திங்கட்கிழமை 1 மணி நேரம் 6 மணி நேரம் எடுத்த செய்தி இப்பொழுது சுருக்கி அந்த 1.5 மணி நேரத்தில் எடுக்க வேண்டியிருக்கிறது. நாம் ஜெபத்தோடு நாம் காத்திருப்போம். அப்போஸ்தலர் 1:9 முதல் 11. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல், அதாவது பிறப்பை அறிவித்த தூதர்கள் தான் இந்த அடுத்த ஒரு அஷூரன்ஸையும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த இயேசுவானவர் எப்படி உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்ற வாக்கை கொடுத்திருக்கிறார்கள். இந்த அவருடைய 2ஆம் வருகை சமயத்திலே அநேக மகிமையான காரியங்கள் நடைபெற உள்ளன. ஆனால் இந்த உலகம் உண்டானது முதல் அநேக அற்புதமான அதிசயப்படத்தக்கதான காரியங்கள் எழுந்ததை சரித்திரம் கூறுகிறது. நம்முடைய ஜீவத்திலும் நான் காண்கிறோம். ஆனால் இவர்கள் அனைத்திலும் காட்டிலும் மகிமையான ஒரு நாள் என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் மகிமை பொருந்தியவராக வர இருக்கும் அந்த நாள்தான். நம் வேதத்தை நன்கு ஆராய்வோம் என்றால் ஆதியாகமம் துவக்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் ஊடு நூலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் காரியங்கள், தீர்க்க தரிசனங்கள் அநேகத்தை நாம் காண முடியும். புதிய ஏற்பாட்டில் மட்டும் 318 முறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து வெளிப்படையாகவும் மறைவாகவும் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். வேத ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவையில் சில வசனத்தைத்தான் கடந்த வெள்ளிக்கிழமை காலையிலே நாம் ஸ்கிரீனில் போட்டு தியானித்து வரும்படி கூறியிருந்தோம். இந்த காலை நேரத்திலும் இந்த சத்தியமான 2ஆம் வருகை குறித்து பல தலைப்புகளை தியானிக்க தேவ ஆவியானவர் ஒத்தாசை செய்வாராக. ஒன்று, அவருடைய வருகை ஆணித்தரமான ஒன்றே, நிச்சயமான ஒன்றே. ஏன் காரணம் என்ற முதலாவது காரணம், நம் சத்திய வசனம் வேதம் அதை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம் கரத்தில் வைத்திருக்கும் இந்த சத்திய வேதம் அதை சொல்வதனால இதில் இருக்கும் ஒரு காரியமாவது நிகழாமல் போவதில்லை. அதன்படி கர்த்தருடைய வசனம் சொல்வதனால் அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதைத்தான் நாம் இன்று வாசித்த சத்தியத்திலும் நாம் காண்கிறோம். நம் ரட்சகர் பரமேறி செல்வதற்கு முன்பாக தமக்கு அன்பான சீடர்களை கூட்டி அவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் போகிறேன், பரிசுத்த ஆவியை உங்களுக்கு நான் அனுப்புவேன், அவர் வந்து உங்களை பலப்படுத்தினபடி உலகத்தின் முடிவு வரைந்து எனக்கு சாட்சியாக இருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். ஒரு பெரிய மேகம் அவரை மறைக்கிறது. அதிர்ச்சியுற்றார்கள் சீஷர்கள், ஐயோ போய்விடுறாரே அப்படி என்று. அவர் அதிர்ச்சியோடு மேலே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது 2 தூதர்கள் தோன்றி சொன்ன காரியத்தை தான் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த காரியம் அவளுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது. ஆனால் தேற்றத்தான் தூதன் வருகிறான். மீண்டும் எவ்வாறு உங்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ
அவ்விதமாகவே அவர் திரும்பி வர இருக்கிறார். எப்பொழுது ஐயா வருவார்?